Guys, welcome to this channel 12th standard and this video is for you 12th standard max volume 1 la இருக்கிற first chapter the matrices applications of matrices and determinants and இந்த chapter உடைய 1 mark questions அதாவது exercise 1.8 நான் சால்வ் பண்ணி பார்க்க போறோம் and இது சால்வ் பண்றது மூலமா நமக்கு அந்த chapter உடைய full review அதாவது அந்த chapter உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். sometimes ரெண்டாவது விஷயம் நமக்கு என்ன profit அப்படினா sometimes நமக்கு question papersல கூட இது ஒரு compulsory question ஆகவோ இல்ல 3 mark question ஆகவோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. third ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 மார்க் சால்வ் பண்ணுறது மூலமா சொல்யூஷன்ஸ் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது உங்களால் செக் பண்ண முடியும். அதே நேரம் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு இதில் மனசுலையுமே பதிஞ்சிரும். நம்பர்ஸ் மாற்றி கேட்டாலும் நம்மளுக்கு இது பண்ண தெரியும். ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதை ஏன் சால்வ் பண்ணாமல் இருக்க போகிறோம். சம்டைம்ஸ் நான் படிக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா யாராவது சால்வ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கணும். பட் நான் உங்களுக்கு இப்போ சால்வ் பண்ணி காமிக்கிறேன் அண்ட் திஸ் மே பி ஈஸியர் டு யூ. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சம் ப்ராப்ளம்ஸில் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் 5 கொஷின்ஸ் இங்கே கவர் பண்ணுறேன். அந்த 5 கொஷின்ஸ்க்கான தியரம்ஸ் தான் இது எல்லாமே தியரம்ஸ் தான் நம்மளுக்கு பாக்ஸ் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிவர்சல் லா ஆஃப் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது இது அண்ட் இன்வர்ஸ் லா அப்படிங்கிறது இது அண்ட் இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் சம் எக்ஸாம்பிளே நம்ம பார்த்துப்போம். அண்ட் இந்த மாதிரி சம்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்குறாங்க, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அண்ட் நவ் இன் திஸ் வீடியோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் த 5 questions in this multiple choice questions நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of adjoint A is equal to determinant of the power of 9 then order of square matrix A is. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஆர்டர் அப்படினாலும் நமக்கு தெரியும் என்னன்னாலும் சரி இதில் n அப்படிங்கிறது ஆர்டரை குறிக்குது. அதே மாதிரி தான் n அப்படிங்கிறது ஆர்டர். ஸோ அப்போ n இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வரணும் அப்படின்னா நான் இப்போ தான் காமிச்சேன் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. பட் இது பேஸ் பண்ணி நம்மளுக்கு புக்கில் எந்த ஒரு சம்ஸும் இல்லை, அதனால தான் இது இம்பார்ட்டன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் பவர் ஆஃப் n-1 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. கம்பேர் பண்ணி பாருங்கள். n-1 ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா 9 இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிடலாமா? n தான் நம்மளுக்கு தேவை. அப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? n-1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. இங்கே ஸ்கொயரில் இருக்கிறது இங்கே ரூட்டாக மாறும். அப்போ n-1 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9. n-1 இஸ் ஈக்குவல் டு ரூட் 9 வந்து 3. இந்த -1 இருக்கிறது இங்கே +1 வரும். n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4. ஸோ ஜஸ்ட் இதை டிக் பண்ணுங்கள். எங்கே இருக்க ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் ரெண்டாவது கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா இஃப் ஏ அப்படிங்கிறது 3x3 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சச் தட் a into a transpose equal to a transpose into a and b is equal to a inverse into a transpose then b into b transpose. ஸோ இங்கேயே உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா a into a transpose into a. அதே மாதிரி தான் a into a inverse அப்படிங்கிறது a inverse into a அப்படிங்கிறதும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அதே மாதிரி a transpose into a inverse of transpose அப்படிங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற 2 தியரம் மட்டும் ஞாபகம் வந்தால் போதும். இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a அப்படிங்கிறது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 3x3 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட b கொடுத்துட்டாங்க. b into b transpose. அப்போ b transpose நமக்கு தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் நம்ம b அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். b அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, a inverse into a transpose. இப்போ b transpose அப்படின்னா இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் bக்கு. அப்போ a inverse into a transpose whole transpose. அப்போ a inverse whole transpose a transpose the transpose அப்படிங்கப்போ தலைகீழ இருக்கிறது திரும்பி தலைகீழ எடுத்தால் அதோடைய ஒரிஜினலே கிடச்சிருமா? அப்போ a inverse the whole transpose அப்படிங்கிறது a transpose டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அது a தான் நமக்கு கிடைக்கும். அதனால நான் a அப்படின்னு போட்டேன். இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது b into b transpose. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். a inverse into a transpose into a inverse the whole transpose into a. இப்போ a into a transpose தனியாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி a நம்மளுக்கு தெரியும்ல a into a inverse தானே நம்மளுக்கு, அதனால் அதை தனியாகவும் a transpose into a inverse of whole transpose அப்படிங்கிறதையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ a into a transpose அப்படிங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். இதுவும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். இது 3x3 அப்படிங்கிறது 3x3 போட்டிருக்கேன். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஆன்சர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். அண்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இன் திஸ் கொஸ்டின் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது 3x3 3x3 போட்டிருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின்குள்ளே போயிடலாம். அண்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ அப்படிங்கிறது 3 5 1 2 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. பி அப்படிங்கிறது மேட்ரிக்ஸ் பி அப்படிங்கிறது அட்ஜாயிண்ட் ஏக்கு அட்ஜாயிண்ட் எடுக்கணும். சி அப்படிங்கிறது 3 into a அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் a டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் சி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஜஸ்ட் இப்போ நம்மளுக்கு a அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிக்கலாம். a அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 5 1 2 அப்படிங்கிறதான கொடுத்துருக்காங்க. அண்ட் b அப்படிங்கிறது என்னது, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு அட்ஜாயிண்ட் எடுக்கணும். ஸோ ஏக்கு அட்ஜாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா 2 3 -5 -1 இதுதான் நமக்கு அட்ஜாயிண்ட் தெரியும். சி அப்படிங்கிறது 3 times of a.
இப்போ ஒவ்வொரு ஈச் எலமெண்ட்டையும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 3 3s are 9, 5 3s are 15, 1 3 is 3, 3 2s are 6. ஸோ போட்டோமா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிக்கு அட்ஜாயிண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ தானே திரும்பி வரும். இதை யோசிங்க, இல்லைனா நீங்கள் அப்படியே அட்ஜாயிண்ட் எடுத்துக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை திருப்பி மாற்றி எழுதுவோம். 3 2 அதோட சைன் மைனஸ் மைனஸ் போடுவோம், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அதே மேட்ரிக்ஸ் ஏ தான் வரும். ஸோ அதனால நான் சொன்னேன். அதுக்கடுத்து இப்போ இதில் என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் பி டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் பி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். டிட்டர்மினன்ட் இதுக்கு எடுங்க. 1 2 3 2s are 6, 6 minus 5 which is 1. Determinant of C எடுத்தோம் அப்படின்னா 9 15 3 6 which is 54 minus 45. Answer is 9. இதுக்கான ஆன்சர் 1 அண்ட் இதுக்கான ஆன்சர் 9. 1/9 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ எங்கே இருக்குன்னு பாருங்கள், 1/9 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபோர்த் கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஃபோர்த் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ அப்படின்ட்டு 1 minus 2 1 4 is equal to 6 0 0 6. இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கா? 6 காமனாக வெளியே எடுத்துடலாமா? இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே யோசிக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி இதை ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எல்லா சம்ஸையும் எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணணும், ஏன் இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணணும், ஏன் இந்த தியரம் தான் நான் யூஸ் பண்ணணும், அண்ட் இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் தெரியும். அது இந்த ஏஜில் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். பட் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஏன்னா எனக்கு இதில் 6 அப்படிங்கிறது நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ்லாம் எனக்கு இருக்கும். அப்போ ஏ இருக்கிற இடத்துல ஏ இருக்குது. இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணிடலாம், ஏ கண்டுபிடிக்க முடியுமா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு அட்ஜாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஏ கிடச்சிடும்ல. ஸோ அப்போ ஏ எப்படி இருக்கும், இந்த ஃபர்ஸ்ட் நம்மளோட மேட்ரிக்ஸ் பாருங்கள், 4ஐயும் 1ஐயும் நான் எடுப்பேன். அண்ட் -2 அப்படிங்கிறது +2ஆக நம்மளுக்கு மாறிடும். அண்ட் இது -1ஆக நம்மளுக்கு மாறிடும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது, 4 2 -1 +1. அண்ட் இப்போ ஃபிஃப்த்து சம் நம்ம பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம்மில் என்ன இருக்குது அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. 9 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மைனஸ் ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 7 3 4 2 அப்படிங்கிறது. அண்ட் இதை பாருங்களேன், இதுவே 2 மார்க்ஸ் சம்ஸ் மாதிரி எப்படி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக சால்வ் பண்ணிடுங்க. 9 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் 9 0 0 9 இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இஸ் ஈக்குவல் டு 9i² - a அப்படிங்கிறது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 9009 - 7342 கரெக்டாக. 9 - 7 0 - 3 0 - 4 9 - 2 இப்படி தானே நமக்கு இருக்கும். ஸோ இப்போ 9 - 2 2 அண்ட் இந்த இது -3 அண்ட் இது -4 விச் இஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ 2 -3 -4 7. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஆன்சர் இருக்குல்ல இன்வர்ஸாக கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1/determinant of a இன்ட்டு adjoint of a. adjoint of a என்ன அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். முதல்ல இதுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். 7 2s are 14, 14 - 12 வந்து 2. அப்போ 1/2 இன்ட்டு இதுக்கு நம்ம எடுக்கலாமா, 2வும் 7ம் அப்படி மாறும். இது ரெண்டுத்துக்கும் சைன் மாறும் கரெக்டாக. ஸோ இதை பாருங்களேன், ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது இங்கே டிவைடில் இருக்கிற 1/2 அப்படிங்கிறது இங்கே வரும்போது 2 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ 2 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு என்னது 2 - 3 - 4 7 அப்படிங்கிறது. ஸோ 2 இன்வர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வெல். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ் செஷன் ப்ளீஸ் புட் இன் அ கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.